வணக்கம், வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ChatGPT. அதை பற்றி நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்க. வேர்சஸ் பிங் ஏஐ சேட். இது ரெண்டும் சேட் பாட்ஸ் தான். இது ரெண்டுக்கும் ஒரு கமாண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிப்ளை ஒன்று கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் எது எஃபிஷியன்ட் எஃபெக்டிவ்னு. ரைட், இந்த பிங் விட்டு சேட் ஏஐ கோபைலட் உங்கள்கிட்ட அது ஆக்சஸ் இல்லைன்னா என் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பிங் அக்கௌண்ட் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லாட்டி உங்களுடைய யாஹூ அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ChatGPT ஏற்கனவே நீங்கள் வந்து கூகுள் இல்லாட்டி ஏதாவது அக்கௌண்ட் யாஹூ ஏதாவது அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் நிறைய பேருக்கு பிங் சேட் ஏஐ பற்றி தெரியாது. பட் ரெண்டும் வெரி எஃபெக்டிவ் தான். ரெண்டுக்கும் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். எப்படி இன்றைக்கி ஒரு ப்ராம்ஸ் கொடுத்து அதுக்கு ரிப்ளைஸ் என்னென்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் ப்ராம்ஸ் கொஞ்சம் கொடுத்து தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோ பர்பஸுக்காக. அதனால் நம்ம என்ன அந்த ப்ராம்ஸ் கொடுத்த ப்ராம்ஸுக்கு என்ன நம்ம ரிப்ளைஸ் வந்திருக்குன்னு ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் ஆழந்து அலசி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ChatGPTக்கு ஒரு கொஷின் கொடுத்தேன், ஹவு டு மேக் அ கப் ஆஃப் டீன்னு. அதுக்கு ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்துச்சி, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்சராக. அதே கேள்வியை நான் பிங் ஏஐ சட்டுக்கிட்ட கேட்டேன், ஹவு டு மேக் அ கப் ஆஃப் டீ. பார்த்தீங்கன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 9 ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்துச்சி. இன் பாயிண்ட் ஃபார்ம் தான். அண்ட் ரெண்டும் கன்சைஸாக ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக தான் ரெண்டு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்துச்சி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கண்டென்ட்டுக்கு நான் ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ்டையும் கேள்வி கேட்டேன். அடுத்த கேள்வி நான் கேட்ட கேள்வி, கேன் யூ ரைட் 1000 words ஆர்டிக்கல் on how to write a business letter. ரைட், இந்த கேள்வியை நான் ChatGPT கேட்டோன்னு அது ஒரு ஃபுல் லென்த் ஒரு 1000 words இருக்கு, எனக்கு ஒரு 600-700 wordsக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள். ரைட், இதை நீங்கள் வந்து டிரெக்டாக நீங்கள் ப்ளாக் எழுதுனீங்களா இல்லாட்டி ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் ஏதாவது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்டெப்த் கண்டென்ட். அதே கேள்வியை நான் வந்து பிங் ஏஐ சேட்டில் கேட்கக்குள்ள கேன் யூ ரைட் 1000 words ஆர்டிக்கல் ஹவு டு ரைட் a business letter கேட்டோன்னு அது மூலம் சொல்லுது பாருங்கள், ஐம் சாரி பட் ஐம் நாட் ஏபிள் டு ரைட் 1000 words ஆர்டிக்கல், ஹவெவர் ஐ கேன் ப்ரொவைட் யூ வித் சம் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் ஆன் ஹவு டு ரைட் அ பிஸ்னஸ் லெட்டர். ஸோ அது வந்து சும்மா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 500-600 words ஃபுல் டிஸ்கிரிப்டிவ் ஆர்டிக்கல் ஒன்று ChatGPT எழுதி கொடுத்துருக்கு. அதே கேள்வி நம்ம பிங் ஏஐ சேட்டை கேட்கக்குள்ள ஜஸ்ட் 6 points கொடுத்து ஒரு சின்ன ஒரு வெப்சைட் ரெஃபரன்ஸ் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கு. 3 வெப்சைட் ரெஃபரன்ஸ் லிங்க் wiki.how.microsoft.com. இந்த ரெஃபர் பண்ணால் இதில் ஃபுல் ஐடியா கிடைக்கும்னு அந்த மாதிரி தான் கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஃபுல் ஆர்டிக்கலை கொடுத்துல. ஸோ இந்த பிங் ஏஐ சேட் வந்து நீங்கள் ஒரு லாங் ஆர்டிக்கல் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதுட்டு நினைக்கிறேன் அது பாலிசி கைட்லைன்ஸ் படி பெரிய ஆர்டிக்கல் எழுதி கொடுக்க டிப்ஸும் ஒரு ரெஃபரன்ஸ் வெப்சைட்ஸ் தான் தரும். ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வெப்சைட்ஸ் கொடுக்குதுங்கண்ணே, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். தான் 2, 1 அதெல்லாம் ரெஃபரன்ஸ் வெப்சைட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வரும் அந்த URL. அந்த 1 கிளிக் பண்ணி கீழே பாருங்கள், விக்கி ஹவ் ரைட் அ பிஸ்னஸ் லெட்டர் அது மாதிரி வருது. ஆனால் ChatGPT அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கிடையாது. ஸோ ரெஃபரன்ஸ் இல்லாமல் இது கொடுக்குறதா நீங்கள் சரி நம்பி நீங்கள் எடுக்கலாம். பட் சம்டைம்ஸ் இது ஒரு ஒரு ஐஆ சேட் மாடலான மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த வகையில் நீங்கள் பார்க்கக்குள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் உங்களுக்கு குயிக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் கண்டென்ட்னா ChatGPT வந்து பிங் ஏஐ சேட்டை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்கிரிப்டிவ் கண்டென்ட் உங்களுக்கு தரும் எழுதி. ரைட், அந்த கேள்விக்கு அதுதான் பதில். நான் 3வது கேள்வி கேட்டேன் ChatGPT கிட்ட, ஹவு டு ஐ பிளான் ஃபார் அ வெக்கேஷன் ஹாலிடே டு பாலின்னு. அது கேட்கலாம். அதுக்கும் நல்ல டிஸ்கிரிப்டிவான ஒரு 500 wordsக்கு ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்கு. ரைட், பிளான் யோர் பட்ஜெட், ட்ராவல் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதே கேள்வி நான் பிங் ஏஐ சேட்டு கேட்கக்குள்ள, ஹவு டு ஐ பிளான் அ வெக்கேஷன் ஹாலிடே டு பாலி கேட்கக்குள்ள என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 4 steps ஒரு 200 wordsக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஐடியான்னு கொடுத்து. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்லுங்களேன், சிச்சுவேஷன் பேஸில் தான் எல்லாம் இருக்குது. எல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சும்மா ஸ்டெப்ஸை கொடுத்துரும் ChatGPT. ஆனால் பிங் ஏஐ வந்து இப்போ நீங்கள் ட்ராவல் பற்றி தேடுறீங்கன்னா நிறைய உங்களுக்கு உண்மை பொய் எதுன்னு உங்களுக்கு சரியாக தெரியணும். ராங் இன்ஃபர்மேஷன் வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் காசு லூஸ் பண்ணிங்க, லாஸ்ட் ஆவீங்க, நிறைய ரிஸ்க் இருக்குது அதில். பட் இதில் பார்த்தீங்கன்னா பிங் ஏஐ வந்து உங்களுக்கு வெப்சைட் லிங்க்ஸையும் கொடுத்து இங்கே ஒரு மேப்ஸ், இங்கே ஒரு வெப்சைட் டிரெக்ட் லிங்க்ஸ், ஹாலிடேஸ், அது மாதிரி நிறைய இதுகளில் உங்களுக்கு கொடுக்குது டிரெக்ட் ஃப்ரம்
லீடிங் வெப்சைட் ட்ரிப் அட்வைஸ் இந்த விக்கிபீடியா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் க்ரெடிபிளாக உங்களுக்கு அந்த பிங் ஏஐலேருந்து கிடைக்கும் வித் ரெஃபரன்ஸ் லிங்க்ஸில். அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் அந்த இமேஜ் வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ChatGPT வந்து அந்த ஃபீச்சர் இல்லை. அந்த பிங் ஏஐயில் அந்த ஃபீச்சர் இருக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் ஃபார் க்ரெடிபிள் இன்ஃபர்மேஷன். எஸ்பெஷலி நீங்கள் ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா இல்லாட்டி எனிதிங் ரிலேட்டட் டு இன்வெஸ்டிங் மணி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. ஃபார் இன்னொரு கேள்வி நம்ம கேட்போம், சும்மா கேட்டு பார்ப்போம். இப்போ வாட் ஆர் த பேங்க்ஸ் ஆஃபரிங் பார்ப்போம். அப்படி ஒரு கேள்வி கேட்டு இந்த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபார் ஃபிக்ஸ் deposits, right? இப்போ இந்த கேள்வி நம்ம கேட்டோம்னா இந்தியான்னு கேட்போமே, சரியா? what are the banks offering the highest interest rate fixed deposits in India? இப்போ இது டேரக்ட் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஷின் ஒன்று நீங்கள் கேட்குறீங்க ChatGPT. அது நீங்கள் ஓகே பண்ணுங்கள், அது என்ன ஆன்சர் கொடுக்குன்னு பார்ப்போம். ரைட், நெட்வொர்க் ரீஜென்ரேட்டிங் ரெஸ்பான்ஸ். அந்த ப்ராப்ளம் ஒரு ChatGPT இருக்குது. அது பெரிய ஒரு செட்பேக் ஒன்று, அந்த ஒரு ரீஜென்ரேஷன் ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் பிங் ஆகிட்டு அந்த மிஸ்டேக்கே இல்லை. நீங்கள் பாருங்கள் அந்த கேள்வியை ஆஸ்க் மீ எனிதிங் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு எப்பயும் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு அந்த ஹை வால்யூம்ஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராது. இட் டேக்ஸ் டைம். அது மாதிரி இது எழுதாது, உடனே கொஞ்சம் அது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ப்ரொசஸ் பண்ணி உங்களுக்கு எப்படியாவது ஒரு ஆன்சர் ஒன்று கொடுக்கும். ரைட், ஸோ கேரண்டீட் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் பிங் ஏஐ சேட்டில். அது ஷுவர். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் திருப்பி வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த சேட் எல்லாம் புது சேட்டுக்கு போயிட்டு வேணால் திருப்பி அந்த கேள்வியை கேட்டால் உங்களுக்கு பதில் கிடைக்கலாம். பார்ப்போம். ஓகே இதை பாருங்கள். அது ஒரு ஹானஸ்ட் ஃபேக்ட் கொடுக்குது. 2021 வரைக்கும் தான் அதுக்கு டேட்டா இருக்குது ChatGPT கிட்ட. ஸோ அதனால் அது விட்டு ஷூர் இல்லாமல் அந்த பழைய டேட்டா தான் உங்களுக்கு கொடுக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த எஸ் பேங்க், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் கொஞ்சம் ஒரு ரஃப் ஐடியான்னு கொடுக்குது. அதே ஆன்சர் நம்ம பார்ப்போம். இங்கே எவ்வளோ அப் டு டேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிமா கொண்டு சின்ன ஒரு ரஃப் ஐடியான்னு கொடுக்குது. டெனோ இன்வெஸ்டட் அக்கௌண்ட் மைஸோ கரண்ட் அமௌங் ஆல் பேங்க் கேட்டகரிஸ். இப்போ இது வந்து அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். இது வந்து 2000 பிங் ஏஐ வந்து 2021 ட்ரெயின் மாடலில் அது லேட்டஸ்ட் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். உங்கள் அது விட்டு அதோட டேட்டா பேஸ், அதோட பிங் சர்ச் இருக்கு இல்லையா, கூகுள் சர்ச் மாதிரி பிங்குக்கு ஒரு சர்ச் இருக்குது, பிங் சர்ச்னு சொல்லி. அதான் மைக்ரோசாஃப்ட் பிங் விட்டு சர்ச். அதெல்லாம் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. பேங்க் ஆஃப் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் யூரேஷ் பேங்க் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த இதில் கொடுக்குற பேங்க் பேர்லாம் இதில் இல்லை. இது பழைய டேட்டா, பழைய இன்ஃபர்மேஷன்ஸ். அதே ChatGPT முதலே சொல்லுது ரியல் டைம் ஆக்சஸ் இல்லை. ஸோ அதனால் அதுக்கு அக்யூரேட்டாக கொடுக்கலான்னு. ஸோ அந்த வகையில் பிங் ஏஐ வந்து கொஞ்சம் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து எடுக்கலாம். இட் சர்வ்ஸ் அ பர்பஸ். அதான் நான் சொல்ல வரோம். ரெண்டாவது வந்து பிங் ஏஐக்கு வந்து ஒரு இது இருக்குது. ஏன்னா மொபைல் ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அவங்கள ஆப் இருக்குது பிங் ஏஐ சேட்டுக்கு. தே ஹேவ் அவங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ஆன் த கோ நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லேயே அந்த ஆப்பை லாகின் பண்ணி நீங்கள் கேள்விகள் கேட்டு நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் எடுக்கலாம் பிங் ஏஐயில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. பட் ChatGPTக்கு அந்த மாதிரி ஆப் இல்லை, மொபைல் ஆப் இல்லை. ஸோ அதனால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ChatGPTக்கு. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிங் ஏஐயில் வந்து 3 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஆன்சர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஒன் இஸ் ப்ரிசைஸ். பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டார்ட் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சேட், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சேட். பேலன்ஸ்னால் அது வந்து இல் பி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்லி சேட் மாதிரி. க்ரியேட்டிவ்னால் கொஞ்சம் ஒரிஜினல் அண்ட் இமேஜினேட்டிவ் சேட். அப்படின்னா ஒரு நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறதுனா ஒரு ஏதாவது சொல்லுவோமே, நீங்கள் டைப் பண்ணுவீங்களே, ஹவு டு ஐ groom my பெட் கேட்னு ஒன்று, சரியா? அந்த கேள்வி கேட்போம். அது வந்து க்ரியேட்டிவில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன மாதிரி ரிப்ளை பதில் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அட்டெம்ப்டிங் டு ரீகனெக்ட், ஏதோ நெட் கனெக்ஷன் சரி, பட் இல்லைங்க வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட் போனால் கூட ரீகனெக்ட் ஆனால் அந்த ஆன்சர் கொடுக்கும். ஆனால் ChatGPT அப்படி இல்லை. கொஞ்சம் இன்டர்நெட் உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா அப்படி இப்படி ஃப்ளக்ஷுவேட் ஆகினாலே அது வந்து
சட் வந்து திருப்பி எரர்னு வரும், திருப்பி நீ ரீஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் பாருங்கள் ஒரு ஆன்சரும் கொடுக்குது. இதே கேள்வி நம்ம வந்து ChatGPT கேட்போம், என்ன கொடுக்குறோம் பார்ப்போம். சரியா? அது க்ரியேட்டிவ் நான் சும்மா காட்டினேன். க்ரியேட்டிவ் ஆப்ஷனுக்கு லாங் ஆர்டிக்கல் எழுதுதான்னு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, இது நான் வந்து அதில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு புதுசாக இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேட்டட் ஃபீல்டு ஒன்று. அதனால் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டால் அது கேட்குற கேள்வி முறையில் தான் உங்களுக்கு பதில் வரும். நான் போட்டேன்னா ஹவு டு ஐ க்ரூ மை கேட் ரைட் 500 வேர்ட் ஆர்டிக்கல்னால் 500 வேர்ட்ஸ் எழுதி தரும். மேக்ஸிமம் நினைக்கும் 600 வேர்ட்ஸ் தான் எழுதி தரும். நீங்கள் 5000 10,000 வேர்ட்ஸ்லாம் அந்த ChatGPT 3 கேட்டால் வராது. பட் ChatGPT 4 புதுசாக வந்திருக்கு, நான் பார்த்துச்சில்ல, பட் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு லென்த்தி கண்டென்ட் கொடுக்கணும். பட் நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் அதுக்கு பதில். சரியா? இதுக்கு பார்ப்பேன் எப்படி பதில் கொடுத்துருக்குன்னு. அந்த நல்ல டிப்ஸ் தான் அதுவும். பாயிண்ட் ஃபார்ம் டிப்ஸ் வித் ரெஃபரன்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ gives you credible results. அது புல் அப் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாம் ஹை டொமைன், இந்த விக்கி ஹை டொமைன் அத்தாரிட்டி வெப்சைட்ஸ் தான் அது வந்து லிங்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பிங் ஏஐ அது விட்டு அப்படின்னா மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்த்தி க்ரெடிபிள் ரிசோர்ஸ் இருந்தால் நார்மல் சின்ன வெப்சைட்ஸ் இருந்தால் ரெஃபரன்ஸ் கொடுக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அஷோ பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஃபைண்டிங்ஸ் வந்து எப்பயும் அக்யூரேட்டாகவே இருக்கும்னு. சாரி, அது ராங்கு. அது பழைய சட்டுக்கு இது க்ரியேட்டிவ் சட்டை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் சட்டில் போகல பாயிண்ட் ஃபார்மை கொடுக்காம இதில் பார்த்தோம் ப்ரிசைஸ் சட். இது ப்ரிசைஸ் செட்டிங்ஸில் தான் இருந்துச்சு இந்த சட்டு. இந்த ப்ரிசைஸ் செட்டிங்ஸில் இருக்குள்ள இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாயிண்ட் ஃபார்மில் கொடுக்குது. நீங்கள் க்ரியேட்டிவ் சட்டுக்கு போகக்குள்ள கொஞ்சம் எலாபரேஷன் பாயிண்ட் ஃபார்மை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுது பாருங்கள். எலாபரேட் பண்ணி கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுக்குது வித் ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ். ரைட்? ஸோ அதனால் இதுக்கு ரிலேட்டட் சர்ச்சஸும் வருது. வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் டு ரெக்கமெண்ட் ஃபார் மை கேட், ஹவு ஆஃபன் டு ஐ டேக் மை கேட் டு த வெட். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று பில்ட் பண்ணுறீங்கன்னா, இல்லாட்டி ஒரு தீசிஸ் செய்கிறீங்கன்னா, இல்லாட்டி ஏதாவது ஒரு கண்டென்ட் ஜேர்னலிசம் ஏதாவது கண்டென்ட் ரிலேட்டட் ஒர்க் செய்கிறீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல். டாப்னு கிளிக் பண்ணி உங்கள் கண்டென்ட் ஜெனரேட் பண்ணி அதை காப்பி பண்ணி நீங்கள் வேணால் எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்னால பிளேஜரிசமில் எஸ் சில பேஜ் ஏஐ பேஜ் செக்கர்ஸில் மாட்டுப்படும், காட் ஆகும். பட் இதே இப்போ நான் சர்ச் பண்ணுறதுக்கும் நீங்கள் சர்ச் பண்ணாலும் வேறு ஆன்சர்ஸ் தான் வரும் அதுக்கு. ஸோ பிகாஸ் இட்ஸ் கஸ்டம். அந்த டைமில் அது வந்து அனலைஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் மாடல் வந்து உங்களுக்கு ஆன்சரும் கொடுக்கும். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கனாலே தட் கண்டென்ட் இஸ் ஒரிஜினல் கூகுளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரிஜினல் சர்ச், ஒரிஜினல் வேல்யூ அடிஷன் கண்டென்ட் தான் சொல்கிறது. ஸோ அதை நீங்கள் அந்த கைட்லைன்ஸ் எப்பயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி நான் போட்டு தான் வருவேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ until my next video, it's bye from Tamil Digital.